டிவில செலவழிக்கிறது, போன்ல செலவழிக்கிறது. ஓகே, அதாவது மொபைல்னாலே அது பெரும்பாலும் வேஸ்டா தான் ஆகுது. நான் எல்லாத்தையும் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன். நம்ம வேஸ்ட்னு நினைக்கக்கூடிய சமூக வலைதளங்களின் மூலமாக கூட நம்ம இப்ப யூடியூப் பண்றோம், நல்ல விஷயங்கள் சொல்றோம். ஆனா பெரும்பாலும் அது மொபைல் கேமா தான் போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 2 நாளா எல்லாருமே இரவு நேரங்கள்ல விழித்திருப்பீங்க. நானும் விழிக்க தான் செய்யறேன். பட் விழிக்கும் போது துளுவுறோம், நோன்பு வைக்கிறோம், நம்ம குரான் ஓதுறோம், நல்ல விஷயம். பட் அதே சமயத்துல சில சமயங்கள்ல எங்கேயாவது நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா, இல்ல எங்கேயாவது ஒரு சவுண்டு கேட்டா உடனே என்ன பண்றோம், அந்த மொபைல் எடுத்து அதுல நமக்கு கொஞ்சம் டைம் வேஸ்டா வருத நம்மளால தடுக்க முடியல. இப்ப உங்கள யார் யாரெல்லாம் இந்த மொபைல் ப்ராப்ளத்துல அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும்னா ஒரு சின்ன விஷயம். நீங்க உங்களுக்கு பக்கத்துல மொபைல் வச்சுங்க, உங்களுக்கு பக்கத்துல மொபைலை வச்சுங்க. மொபைலை வச்சுட்டு 1 hour ஆச்சு, இல்ல ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, உங்களுக்கு காலே வரல, இல்ல எதுவும் மெசேஜே வரல, வாட்ஸ்அப்லயோ இதுல மெசேஜே வரலன்னா எத்தனை பேர் மொபைல் என்ன ப்ராப்ளமா, மொபைல் சைலண்ட்ல இருக்கா அப்படின்னு எடுத்து பார்ப்பீங்க? உண்மையா சொல்லுங்க, நோம்பு வச்சுட்டு போய் சொல்லக்கூடாது, சொல்லுங்க. பாப்பீங்களா? மொபைல் கனெக்டடா தான் இருக்கும் இல்லையா? அதாவது நமக்கு எப்படின்னா, நமக்கு திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு 1/2 மணி நேரமா வரலன்னா, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலையோ, வாட்ஸ்அப் வேர்ல்ட் லெவல்ல ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிற லெவலுக்கு போகிற அளவுக்கு தான் நம்மளுடைய மொபைல் தான் நம்மள ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நான் மொபைல் ஆப்ரேட் பண்ணல. 2வது, தேவையற்ற பேச்சுகள், அனாவசியமான பேச்சுகள். பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லையானால் மௌனமாக இருந்து விடுங்கள், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. டெலிவிஷன், இன்டர்நெட், இதெல்லாம் மேல எதுக்கு வாழ்றோன்னு தெரியாம ஒரு இலக்கு இல்லாம வாழ்றீங்க அப்படின்னாலே அது டைம் வேஸ்ட் தான். ஏன்னா ஒரு பிடிமானம் வேணும். நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், சில நேரங்கள்ல குழந்தை ரொம்ப வருஷம் இல்ல, அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காம சில பேர் இருப்பாங்க. ஏப்பா ஏதாவது இருந்தா தான் உனக்கு லைஃப்ல ஒரு பிடிமானம் வரும் அப்படின்னு. சோ ஒரு பிடிமானம் வேணும். இன்னைக்கு எந்திரிக்கிறோம், இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு ஃபுல்லா தூங்கல, சுபுக்கு பிறகுதான் தூங்கணும். உள்ள வரக்குள்ளவே ஒரு பேப்பர் எடுத்து நம்ம எழுதிடுறோம். இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணணும், இன்னைக்கு உங்களுக்கு இஃப்தார் இதுக்காக நம்ம கால் பண்ணணும், இன்னைக்கு இந்த ஸ்கூலுடைய பினான்ஸ்க்காக கால் பண்ணணும், இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ, ஆக்சுவலா இன்டர்வியூ தான் டிலே ஆச்சு, இன்னைக்கு இந்த சிஸ்டரை இன்டர்வியூ எடுக்கணும். அப்படி ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம லைஃப் அல்லாவுடைய கிருபையால அடுத்த வாரம் இந்த நாள் இந்த நேரம் என்ன பண்றீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு ஒரு ஷெட்யூல்டு லைஃபா நம்ம லைஃப் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டைம் வேஸ்டஸ் ரொம்ப கம்மியாகும். அப்ப என்டர்டைன்மெண்டே பண்ணக்கூடாதா? பண்ணலாம், தப்பு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு தப்பு கிடையாது. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், நிதானமா இருக்கணும், வெளியே போகணும். பட் அது நாம செலக்ட் பண்ணி போகணும். நாம தான் அதையும் என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. அந்த டைம் வேஸ்டர்ஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே போல அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்க அறிவு குறைந்து போகிறது, ஒழுக்கம் சீரழிகின்றது, அதே போல போதிய உலக கல்வியிலும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம், எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்ற ஒரு டைலாக் என்னன்னா, எந்த அரசுகளுமே முஸ்லிம்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லை, அப்படி பண்றது இல்லை, இப்படி பண்றது இல்லை. சரி, ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிதி மேலாண்மையில ஒரு ஹையர் போஸ்ட் காலி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஃபில் பண்ற லெவலுக்கு படிச்ச மக்கள் நம்மகிட்ட ரொம்ப கம்மி. அதுதான் ஃபேக்ட், உண்மை அதான். இன்னைக்கு ஒரு சுற்றுப்புற சூழல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா, முஸ்லிம் அமைப்புகளாக இருந்தாலும் கூட பூவுலக சுந்தரராஜனை கூப்பிட்டு தான் பேச வைக்கிறாங்க. அனுமன் நிலையம்னா உதயகுமார் கூப்பிட்டு தான் பேச வைக்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப குறைச்ச. அப்ப உலக கல்வியில நம்ம ரொம்ப கம்மியா இருக்கிறோம். ரொம்ப அடிமட்ட தொழில இருக்கிற முஸ்லிம்களை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருடுவது, பிச்சை எடுப்பது எல்லாமே நல்ல தொழில் தான். ஆனா ஒரு கல்ஃபுக்கு போறீங்க, கல்ஃபுக்கு போய் இப்ப கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு போறவனுக்கும் 10 லட்சம் சம்பளம் வாங்கப்பட்டவங்க வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப அதுக்கான தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வதில்ல. பொருளாதார வீழ்ச்சியினால பிறரை சார்ந்து வாழக்கூடிய நிலை. ஈவன் கணவன் மனைவி பிரச்சனை கூட என்ன பண்ணுது,
இந்த நேரம், அதாவது இப்ப ஒரு மனைவி ரொம்ப சிரமப்பட்டு வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். கணவர் உண்மையிலே வேலை பார்த்தா பரவாயில்ல, எதுவும் இல்லாம ஒரு சும்மா படுத்துட்டு டீ எடுத்து வா, காஃபி எடுத்து வா, சாப்பாடு எடுத்துட்டு வாருன்னா கண்டிப்பா மனைவி கோவம் தான் வரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை, தலாக்குகள் அதிகமாகிறது, ஒழுக்கமற்ற குழந்தைகள். நாம அதாவது உலகத்திலே செல்ஃப் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். சுய கட்டுப்பாடு என்று ஒன்று இல்லை என்றால் ஒரு மனிதனால் நிச்சயமாக வெற்றி பெறவே முடியாது. ஓகேவா? அப்ப ஒழுக்கம் இல்லாத குழந்தைகள், ஆரோக்கியம் இல்லாத சமுதாயம், ஆஸ்பத்திரியில, ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஆஸ்பத்திரியில அதிக நேரம் நம்ம இருப்போம். இன்னும் பல. இதை எவ்வாறு நம்ம டேக்கிள் பண்றது முக்கியம். அது வெறும் பாதிப்புகளை மட்டும் சொன்னா பத்தாது. அந்த பாதிப்புகளை எவ்வாறு நம்ம டேக்கிள் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரத்தை எவ்வாறு நல்லபடியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் நேற்று உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். Q1, Q2, Q3, Q4. நம்ம பொதுவாக இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு இந்த பெருநாளுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்கும் இல்லையா? இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இதை நீங்க செஞ்சு எனக்கு அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி. இந்த பெருநாளுக்குள்ள இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஒரு 8 நாளோ 9 நாளோ இருக்கு. பெருநாளுக்குள்ள இந்தந்த வேலைகள் செய்யலாம்னு நீங்க வச்சிருப்பீங்க. கண்டிப்பா அதுல ஷாப்பிங் போறதா இருக்கும். உண்மையிலே ரமலானுடைய நேரத்தை வீணாக்காம முன்னாடியே ஷாப்பிங் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப உண்மையிலே நல்ல பிள்ளைகள். அப்படி இல்லை, இனிமேல் தான் போகணும்னாலும் அதையும் நீங்க எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதிட்டு எது Q1, எது Q2, எது Q3, எது Q4, இந்த வரிசை கிரமத்தின் அடிப்படையில அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. முன்னுரிமை எதுக்கு முக்கியம் கொடுக்கணும் அந்த அடிப்படையில செஞ்சு பாருங்க. இது ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பாருங்க. பண்ணிட்டீங்கன்னா பெருநாள் கழிச்சு ஒரு நாளுக்கும் அந்த நாளை நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, ஒண்ணும் இல்லை, இரவு தூங்க போவதற்கு முன்னால் அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு சின்ன பேப்பர்ல, ஒரு சின்ன டைரியில, ஒரு சின்ன பாக்கெட் டைரியில குறிச்சுக்கிட்டு நைட்டு அடுத்த நாள் இதுல எதெல்லாம் நம்ம முடிச்சோம் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணீங்க, டிக் பண்ணுங்க. இப்படி டிக் பண்ணாலே நம்ம ஒர்க்கர்ஸ், ஏன்னா இப்படி நம்ம இந்த வேலைகள் செய்யணுங்கிறது நம்ம கையில லிஸ்ட்ல இருக்குன்னா நம்ம தேவையற்ற பேச்சுக்கள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம். அந்த வேலை இருக்கு, அதை போய் செய்வோம். இன்னும் சில நேரங்களை நான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜுடைய அந்த சைட்ல பாத்தீங்கன்னா சில மேக்னெட்டிக் கேலண்டர் வரும். இந்த மேக்னெட்டிக் கேலண்டர் விட்டு, ஏன்னா அங்கதான் நம்ம பெரும்பாலும் பெண்கள் இருப்பாங்க. அதுல நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த மார்க்கர்ல எழுதிக்கலாம். திருப்பி அதை எரேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேலை முடிய நீங்க என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுல ஒரு போர்டு இருக்குன்னா போர்டுல எழுதிட்டு நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரும். சில நேரங்கள்ல அதையும் மீறி பல விஷயங்கள் நடக்கும், அது வேற, அதை பத்தி நம்ம பேசல. நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய லைஃப் என்ன பண்ண முடியும், ஒரு ரொட்டீன் லைஃபா. இப்போ ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா சிஸ்டருடைய லைஃப் எப்படி அப்படின்னா அவங்களால சொல்ல முடியும், நான் 4:30க்கு எஞ்சிருப்பேன், இல்ல 5 o'clock எஞ்சிருப்பேன், சுபு தொழுவேன், அப்புறம் இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன், ஸோ இந்த டைம்ல நான் குரான் ஓதுவேன், இந்த டைம்ல சில புத்தகங்களை படிப்பேன், இந்த டைம்ல கொஞ்சம் நான் லெஷரா நான் ஃப்ரீயா இருப்பேன். ஃப்ரீயா இருக்கிறது தப்பு கிடையாது, பட் அதுவும் நமக்கு தெரியணும், அதுவும் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். சரியா? புரியுதுல உங்களுக்கு சிஸ்டர்ஸ்? எஸ் சார், அல்ஹம்துலில்லாஹ் புரியுது சார். அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம், பிளானிங்ல 3 விதமான பிளான் சொல்லுவாங்க, இல்ல 4 விதம். ஆமா, 3 விதமான பிளான். லாங் டேர்ம் பிளானிங் ஒன்று சொல்லுவாங்க, மிட் டேர்ம் பிளானிங் ஒன்று சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் பிளானிங் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் பிளானிங்னா லைஃப் லாங்கான பிளான், இல்ல ஒரு 10 வருஷத்துக்கான பிளான். இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு வீடு கட்டணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. நிறைய பேர் வெளிநாடு போனவொடனே செய்யற முதல் காரியம் 2 மாதம் சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு 20 லட்ச ரூபா தேவைன்னு வச்சுங்களேன், கையில 2 லட்சம் கூட இருக்காது, ஆரம்பிச்சிருவாங்க. கடனை வாங்கிக்கலாம், கடன் கடைசியில வட்டியில போய் விட்டுரும். நிறைய பேர் என்ன பார்த்துட்டேன். அல்லாவுடைய கிருபையால 98ல நான் துபாய்க்கு போனேன். இன்ஜினியர் தான் நான். கிட்டத்தட்ட
10ல் தான் லேண்ட் வாங்கி 2011 வீடு கட்டினேன். 13 வருஷம் ஆச்சு. நிறைய பேருக்கு 13 மாசம் கூட ஆகாது. என்ன ரிசல்ட்? ஒரு பைசா ஒத்தோட்டி நான் கடன் வாங்கல. சரியா? சோ அதுதான் இப்ப இந்த வீடு கட்டக்குள்ளே அப்படிதான். தங்கச்சி மட்டும் வாங்கினேன், அது வேற விஷயம். பட் ஏன் சொல்ல வரேன்னா பிளான் வேணும். அப்போ ஒரு லாங் டேர்ம் பிளானுங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கான பிளான். இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு 5 இயர்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சிஸ்டர் ராமுத்து நாசிஃபாவோ இல்ல ஐநூனோ இல்ல தில்ஷாத்தோ இல்ல பேர் எல்லா பேரையும் சொல்ல எல்லார் பேரையும் வச்சுங்க ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஒரு 1 இயர் பிளான். இது வந்து மிட் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளானுங்கிறது இந்த 1 வீக்குக்கு இல்ல ஒரு 1 டேக்கான பிளான். இந்த மாதிரி பிளானை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்க தெரியணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். எப்போதும் கையில் குரானோடு அல்லது புத்தகத்தோடு இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு நான் புக்கு படிக்கிறது கம்மியாயிடுச்சு, முந்தி மாதிரி இல்ல. இருந்தாலும் இன்றைக்கும் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 50 புத்தகங்களாவது படித்து அந்த புத்தகங்களுக்கான விமர்சனங்களையும் நான் என்ன பண்றேன், என்னோட பிளாக்ல நான் போட்டுறேன். இது வந்து என்னுடைய சமீப கால குறைந்த எண்ணிக்கை. அல்லாஹ்வுடைய கிருபையால 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருடத்துக்கு சுமார் ஒரு 150 to 200 புத்தகமாவது படிச்சிருவேன். அதாவது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு புக்கு. அப்ப எனக்கு மட்டும் அல்லாஹ் நிறைய டைம் கொடுத்தானா? அப்படி இல்லை. நான் சைட்டுக்கு வேலைக்கு போகக்குள்ள கார்ல போவோம், கம்பெனி கார்ல, கையில புக்கோட போவோம். எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். இப்ப என் ஒய்ஃப் எல்லாம் கூட்டு செல்லணும் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊர்லாம் ஹாஸ்பிட்டல் சம்டைம் போகக்குள்ள காலையில போனா சாயங்காலம் தான் திருப்பி வருவோம். குறிப்பா ஜெயனகாலஜி டாக்டர்ஸ் எல்லாம் போனா சிஸ்டர்ஸ்க்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குல்ல சிஸ்டர்ஸ்? டாக்டர் எல்லாம் போன உடனே உங்களால திருப்பி வர முடியாது. அப்ப அந்த நேரத்துல அந்த புத்தகம் வந்து என்ன பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புத்தகம் படிப்பதற்கு அந்த நேரம் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். அதே போல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா பர்சனல் மேனேஜ்மெண்ட் குருஸும் டாப் செல்ஃப் மோட்டிவேட்டிங் குருஸும் சொல்லக்கூடியது 5 AM கிளப். 5 AM கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். அதாவது என்னன்னா, நம்ம 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடணும். ஏஞ்சி என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு ஏஞ்சி அவங்க சில, அதாவது நசீகத்துனா சில மோட்டிவேட்டிங் ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க. அதுக்கு காரணம் சொல்றது என்னன்னா, 5 மணிக்கு யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்குது. அவங்க தான் பெரிய லீடர்ஸா வராங்க. நான் அதான் சொல்லுவேன், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாலே நம்மள என்னவா இருக்கலாம், லீடர்ஸா ஆயிருக்கலாம். ஏன்னா இஸ்லாம் சொல்றதுதான் இன்னைக்கு பிசினஸ் வேர்ல்டும் கார்பரேட் வேர்ல்டும் என்ன பண்ணுது, சொல்லுது. இப்ப லத்தீப் சாஸ்தர் கூட ஒரு கமெண்ட் போட்டுதாங்க. அவங்க தான் நினைக்கிறேன், அவங்க தான் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. உணர்வாய் உன்னை மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு. உணர்வாய் உன்னை நம்ம வந்து ஐமேக்ஸ் ஸ்கூல்ல சென்னையில நடத்தக்குள்ள அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் அமௌண்ட்லாம் வாங்குறது இல்லை. இருந்தாலும் என்கிட்ட அமௌண்ட் கொடுத்தாங்க. டிராவல் அலவன்ஸாவது வச்சுங்க, நம்ம டிராவல் அலவன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம், ஏன்னா நம்ம பண்ற செலவுகளுக்கு தேவைன்னு. அப்ப அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நாங்க மாசம் 11,000 ரூபாய் கட்டி, மாசம் 11,000 கட்டி 1 இயர் ஒரு கோர்ஸ் போனோம். ராஜ் டிவில ஒரு பெரிய மோட்டிவேட்டர் மத்தவங்க கொஞ்சம் மியூட் போட்டுங்க. அந்த 1 இயர் கோர்ஸ்ல நாங்க என்ன படிச்சோமோ, அந்த 1 இயர் கோர்ஸ்ல படிச்சதை நாங்க என்ன பண்ணிட்டோம், இந்த ஒரு நாள்ல நாங்க கத்துக்கிட்டோம். அதுவும் இது மார்க்கத்துல இருக்குன்னு நாங்க சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. சோ அதே போல எல்லாமே மார்க்கத்துல இருக்கு. நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம வந்து மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு பயான் மட்டும்தான் ஒரே வழி நினைச்சோன்னா நம்மளோட முட்டாள்கள் யாரும் கிடையாது. அது பல வழிகளில் ஒன்று, அவ்வளவுதான். மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு, மார்க்கத்தை உணர்ந்து கொள்வதற்கு எளிதான வழிகளில் ஒன்று. அதை தாண்டி நிறைய இருக்கு. கிளாஸ் போறது, புத்தகங்களை படிக்கிறது, புத்தக திறனாய்வு கூட்டங்கள்ல பங்கேற்கிறது, ப்ராஜெக்ட் செய்யறது. இதுதான் ஆளுமைகளை உருவாக்கும், பயான்கள் ஆட்களை உருவாக்கும். அதுவும் வேணும் தான். ஆனா அது வந்து ஆரம்ப நிலை, தொடக்க நிலை. தொடக்க நிலையில நம்ம என்ன பண்றக்கூடாது, இருந்துடக்கூடாது.
அடுத்து முக்கியமான விஷயம், டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா நோ சொல்ல பழகி கொள்ள வேண்டும். இது பிராக்டிக்கலா எனக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு இயல்பா எளிதான மனம் கொண்டவர்கள்னால நம்ம நோ சொல்ல முடியாது. ஆனா நோ சொல்ல தெரியணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்மள உசிப்பு விடுறதுக்காக எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டாங்கன்னா நம்மளால ஆர்வத்துல எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஆனா நம்மள என்ன பண்ண முடியாது, எதையும் செய்ய முடியாம போயிடும். நான் எப்போதும் ரமதான்ல அப்படித்தான் ஆர்வப்பட்டு நபிமார்ல வரலாறு பண்றேன், ரசூலுல்லாஹ் வரலாறு பண்றேன், ரசூலோட வரலாறு குழந்தைகளுக்கு பண்றேன், அது இது நிறைய ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். அப்புறம் திணறி போயிடும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். எதை உங்களால் செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்க. எது உங்களால் செய்ய முடியாதோ அதுக்கு நோ சொல்லிட்டீங்கன்னா அவங்க இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இப்பயே பார்ப்பாங்க. நீங்களும் சொல்லிட்டோமேங்கிறதுக்காக அதை செய்யவும் முடியாம செய்யலையே நினைச்சிட்டு நீங்க புடுங்கிட்டும் இல்லாம இருப்பீங்க. சரியா? சொல்ல பழகுங்கள் நோ. இதை மட்டுமே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும். டெலிகேஷன், முக்கியமா டெலிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லா வேலையும் நீங்களே செய்யணும்னு ஆசைப்படக்கூடாது. இதனை இவன் கண் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் பால் விடல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க ஒரு டீம் லீடர் அப்படின்னா, நீங்க ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவி அப்படின்னா வேலைகளை பிரித்து கொடுக்க தெரியணும். வேலைகளை பிரித்து கொடுப்பதுதான் தலைவருடைய அழகே தவிர எல்லா வேலைகளும் செய்வதற்கு பெயர் தலைமைத்துவம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், புரிஞ்சுங்க. எப்போது நீங்க மீட்டிங்கோ கிளாஸோ பயானோ, ஏன்னா நம்ம சொசைட்டில எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம மக்கள்கிட்ட இந்த உணர்வாய்வு நிகழ்ச்சி நடத்தக்குள்ளவே நான் பார்த்துட்டேன். நம்ம 9 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னா 9:30 9:45 நம்ம கிளாஸ்கே சில சமயங்கள்ல ஆஃப்டர் கழிச்சு தானே மக்கள் வராங்க. நம்ம 1000 காரணங்கள் சொல்லலாம். காரணங்கள் சொன்னவர்கள் ஜெயித்ததில்லை, காரியங்கள் செய்தவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார். அப்ப அந்த டைம் பங்க்சுவாலிட்டி இருக்குல்ல, அது அஜெண்டா. ஒரு அஜெண்டான அந்த அஜெண்டாக்குள்ளதான் பேசணும். அந்த டைம்குள்ளதான் நம்ம இருக்கணும். மல்டி டாஸ்கிங், அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒருவர் பல வேலைகளை செய்வது தப்பில்லை. ஆனால் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது பிராக்டிக்கலா நம்ம டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நானும் அப்படித்தான் சின்ன வயசுல நினைச்சிருந்தேன். 20-25 வயசுல அப்படித்தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சது, மல்டி டாஸ்கிங்கிற பேர்ல நம்ம எதையுமே முழுமைப்படுத்தாம நம்ம நேரத்தை விரயமாக்குறோம். ஸோ அட் ஏ டைம்ல ஒரு வேலையில முழு கவனத்தை செலுத்தி நாம் செய்யும் போது அது இன்னும் நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரியா? அடுத்து யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல இல்லைன்னா இந்த கார்பரேட் செக்டார்ல ஒர்க் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஹுசேன் பாபு மாதிரி அந்த மாதிரி வேற யாராவது இருந்தீங்கன்னா, பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேரட்டோ பிரின்சிபல் யாராவது? எனிஒன்? இல்லைன்னா 80-20 பிரின்சிபல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 80-20 பிரின்சிபல் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிஸ்டர்ஸ் இல்லையா? சரி, அதுக்கு பேர் பேரட்டோ பிரின்சிபல். இது இட்டாலியன் எக்கனாமிஸ்ட் வில்ஃப்ரெடோ பேரட்டோ தான் இதை கண்டுபிடிச்சாரு. அதனால பேரட்டோ பிரின்சிபல் சொல்றாங்க. இது பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல எக்கனாமிக்ஸ்ல இது யூஸ் ஆகக்கூடியது. இதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய 80% அவுட்கம்ஸ், அதாவது ரிசல்ட் நம்ம 20% முயற்சிகளால் தான் வர்றது. அதுதான் 80-20 ரூல். இதை புரியறதுக்கு நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். இது நம்ம ஸ்டோர் தெரியல உங்களுக்கு? ஸ்டோர், இந்த நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டோர் வச்சிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு, இல்ல அந்த ஆபீஸ் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம். இல்ல பெண்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்மளுடைய அடுப்பாங்கரை பக்கத்துல ஒரு ஸ்டோர் வச்சிருப்போம் நம்ம எல்லா திங்ஸையும் வைக்கிறதுக்கு. குடோன், குடோன்கிற வார்த்தை மறந்து போச்சு. குடோன்கிற மைண்ட்ல இருந்து, ரேம்ல இருந்து, மெமரில இருந்து டெலிட் ஆயிடுச்சு. திருப்பி அது ஒரு புது வார்த்தை மாதிரி தெரியுது.
ஸோ இந்த குடோன்லாம் இருக்குல்ல, இப்போ குடோன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 100 பொருள் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 20 சார் வாய்ஸ் கேக்குதா? அதாவது நம்மள்ட்ட ஒரு 100% பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல 20% பிரேக் ஆகுது சார். இப்போ ஓகேவா சிஸ்டர்ஸ்? ஓகேவா? ஹலோ சிஸ்டர்ஸ் கேக்குதா? பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது சார்.